வீட்டில் என்ன குழம்பு செய்யலான்னு கேட்டு பாருங்களேன், எதனா உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருங்கம்மான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இதையே செஞ்சீங்க, இதுக்கா எவ்வளோ நேரம்னு கேட்பாங்க. சட்டுன்னு முடிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் பொடி மாஸ் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சாம்பார் பொடி சேர்த்து வறுத்துட்டு இதில் துருவின காலிஃப்ளவர் சேர்த்து வறுத்துட்டு தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. மறுபடியும் கடையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா தூள், வெறும் மிளகாய் தூள் சேர்த்து வறுத்துட்டு இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி வதக்கிட்ட பிறகு இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த காலிஃப்ளவர் பொடிமா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 3 நிமிஷம் கொதிச்சதும் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவே தாங்க, சிம்பிளான காலிஃப்ளவர் பொடிமாஸ் குழம்பு ரெடி ஆகிடும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.